Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் AD 3501 டீப் லேர்னிங் சப்ஜெக்டுடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின் யூனிட் 2ல CNN லேர்னிங்கில் நான் லீனியாரிட்டி ஃபங்க்ஷன்னா என்னென்னு தான் பார்க்க போகிறோம். CNN லேர்னிங்கில் நான் லீனியாரிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்றப்போ என்ன அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிள் ஒன். லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, நமக்கு தெரிஞ்ச பேசிக் திங் தான். நம்ம ஈஸியாக ஸ்ட்ரைட் லைன் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்னா ஸ்ப்ளிட் பண்ண முடியும் நம்மளுடைய டேட்டா செட்ஸை. ஓகேவா, நம்மக்கிட்ட கிளாசிஃபிகேஷன் ஸ்ட்ரைட் லைன் யூஸ் பண்ணி டைரக்டாக இருக்குது அப்படின்னா அது லீனியர் ஃபங்க்ஷன். நான் லீனியர் ஃபங்க்ஷன்னா நம்மளால் ஸ்ட்ரைட் லைன் யூஸ் பண்ணி எதையுமே டிவைட் பண்ணி காட்ட முடியாது. அது பாட்டு அது இஷ்டத்துக்கு இருக்க மாதிரி ஆப்போசிட் டு ஸ்ட்ரைட் லைன் இல்லாமல் மற்ற மாதிரி டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம நான் லீனியாரிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்வோம். ஓகேவா, ஸோ இந்த CNNல வெயிட் லேயரில் நம்ம நான் லீனியர் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இதை யூஸ் பண்ணி நம்ம இன்புட் ரேஞ்சு எதுலேருந்து எது வரையும் பிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to 1 -1 to +1 வரையும் நம்ம இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்மளுடைய ரேஞ்சஸ் எல்லாத்தையுமே நம்ம பிரிக்க முடியும். ஓகேவா, இதுதான் ரூல். ஓகே, நான் லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்றது நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ணுற ஒரு மெக்கானிசம் தான். இதில் என்னெல்லாம் டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம டீப் நெட்வொர்க்கில் கொண்டு போகிறோம் அப்படின்னா சிக்மாய்டு ஃபர்ஸ்ட். ஓகேவா, சிக்மாய்டு, டேனு, இது ரொம்ப சிம்பிள் ஒன். சிக்மாய்டு, டேனு, அல்ஜிப்ரிக் சிக்மாய்டு, ReLU, லீக்கி ReLU அண்ட் எக்ஸ்போனன்ஷியல் லீனியர் யூனிட்னு சொல்லி இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி தான் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன்றுமே கிடையாது, சிக்மாய்டு அப்படின்னாலே சிக்மாய்டு ஃபங்க்ஷனாலே ஞாபகம் வச்சுக்கோங்க. 0 to 1 என்னால் ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ண முடியும் நான் லீனியாரிட்டி ஃபங்க்ஷனில். டேன் என்ன பண்ணுவோம்னா -1 +1 வரையும் கொண்டு போவோம். அல்ஜிப்ரிக் சிக்மாய்டும் -1 +1 வரையும் ஸ்ப்ளிட் பண்ணோம். ஓகேவா, ReLU ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னு கேட்டோம்னா என்ன வேல்யூ இருந்தாலுமே நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், நெகட்டிவ் வேல்யூஸ் எனக்கு மென்ஷன் ஆகுது அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூஸை எடுத்துக்கிறாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா 0வாக கன்வெர்ட் பண்ணிக்கும் நெகட்டிவ் வேல்யூவை. ஸோ எந்த ஒரு நெகட்டிவ் இன்புட் வந்தாலுமே அதை 0ஸாக எடுத்துக்கிட்டு பாசிட்டிவ் திங்கிங்கில் கொண்டு போகிறது ரெக்டிஃபைட் லீனியர் யூனிட்டோட வேலை. தென் லீக்கி ReLU என்ன பண்ணும் அப்படின்னா சப்போஸ் மைனஸ் வேல்யூ ஏதாவது வருது அப்படின்னா அதை காட்டும், வேறு எதையுமே அதால் எடுத்துக்க முடியாது. இது லீக்கி ReLUவோட வேலை. தென் எக்ஸ்போனன்ஷியல் லீனியர் யூனிட் என்ன பண்ணும் அப்படின்னா போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூஸ் ரெண்டையுமே அக்செப்ட் பண்ணிட்டு 0 நோக்கி நம்மளால் என்ன கொடுக்க முடியுமோ கரெக்டான வேல்யூவை ஸ்ப்ரெட் பண்ணி கொண்டு போகிறது எக்ஸ்போனன்ஷியல் லீனியர் யூனிட்டோட வேலை. அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சிக்மாய்டு பார்த்தோம் அப்படின்னா சிக்மாய்டு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் ரியல் நம்பர் இன்புட்டை எடுத்துக்கும், ரேஞ்ச் 0 to 1 எடுத்துக்கும். டேன் ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா -1 to +1 எடுத்துக்கும். இது ஹைப்பர்போலிக்காக இருக்கும். ஓகேவா, இப்படி தானே நம்மளுடைய டேன் ஃபங்க்ஷன் ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ இது ஹைப்பர்போலிக்கில் மென்ஷன் ஆகும். நெக்ஸ்ட் அல்ஜிப்ரிக்கும் சேம் -1 to +1 வரையும் அல்ஜிப்ரிக் சிக்மாய்டு ஃபங்க்ஷனை எடுத்துக்கும். ரெக்டிஃபை லீனியர் யூனிட் என்ன பண்ணும், இது ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். கம்ப்யூட் பண்ணுறப்ப இன்புட் இப்போ லெஸ் தென் 0வா நெகட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா அதை 0வா மாற்றிடும். பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணாது. லீக்கி ReLU ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்விட்ச் ஆஃப் த அவுட்புட். இப்போ ஏதாவது நெகட்டிவ் அவுட்புட்டாக இருந்துச்சுன்னா அந்த அவுட்புட்டை விட்டுரும். நேராக அதை இங்கே பாருங்கள், அந்த அவுட்புட்டை நான் எந்த ஒரு எக்ஸ்போனன்ஷியலுமே எடுத்துக்க மாட்டேன், ஜஸ்ட் மார்க் பண்ணிட்டு விட்டுருவேன். அது எந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் நான் லீனியரும் டிக்ளேர் பண்ணாது. பட் எக்ஸ்போனன்ஷியல் யூனிட்டில் அதையுமே டிக்ளேர் பண்ணி 0 நோக்கி நம்ம பாசிட்டிவ் தாட்டையுமே கொடுக்கும். போட் அக்செப்டன்ஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூஸை அக்செப்ட் பண்ணிட்டு அதோட மீன் ஆக்டிவேஷன் டுவர்ட்ஸ் 0 நோக்கி என்னுடைய கரெக்டான ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனை நான் பர்ஃபார்ம் பண்ண வைப்பேன். ஓகேவா, இது எக்ஸ்போனன்ஷியல் லீனியர் யூனிட்டோட வேலை. இதுதான் பேசிக் டாபிக் நம்ம நான் லீனியாரிட்டி ஃபங்க்ஷனில். ரொம்பவே சிம்பிள். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.